டுடே டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் how to use AI to finish or complete our project. ஓகேவா? ஸோ மெயின் விஷயம் இதான். நான் ரீசெண்ட் டேஸை நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்க. அதை வந்துட்டு ராங்காக யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஏஐ தாரதை பிளைண்டாக வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலையாகவே இருக்கு. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ ஏஐ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஏஐ யூஸ் பண்ண விடக்கூடாது. இதுதான் கான்செப்ட். நான் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, பேசிக்காக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த ப்ராஜெக்டை நான் செய்கிறதுக்கு வந்துட்டு கிளாட் ஏஐ எடுத்துக்கேன். ஸோ கிளாட் ஏஐ நான் சூஸ் பண்ணேன். தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன் இந்த மார்க்கெட். ஓகேவா? ஜெட்ஜிபிடி, ஓகே, ஜெட்ஜிபிடி, ஜெமினி, கோபைலட், நிறைய இருக்கு. டுடே டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், ஹவு டு யூஸ் ஏஐ டு கம்ப்ளீட் அவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் டாபிக். ரீசெண்ட் டேஸை நான் நோட் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேருமே ஏஐ யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அதிலேருந்து எதுவுமே லேர்ன் பண்ணுறீங்களே. ஏஐ என்ன தருதோ அதை பிளைண்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதா உங்களோட வேலையாகி. ஏஐ வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணுது, பட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்களே, அதுதான் விஷயம். ஸோ நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, எப்படி ஏஐயை ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நான் சொல்லித்தர ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வழங்கிட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு புறவார ப்ரொஜெக்டை வந்துட்டு நீங்கள் ஓனாகவே பண்ணிடலாம். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமலே பண்ணலாம். ஓகேவா? இந்த டுட்டோரியல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தியான டுட்டோரியல் ஆகிக்கும். ஸோ எல்லா பேருமே வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ 3 part சீரீஸ். ஓகேவா? ஸோ நான் சீரீஸ் மேக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு யூஐ சம்மந்தமான விஷயங்கள், செகண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட் எண்ட், தென் மூவ் டு த பேக் எண்ட். இட்ஸ் மீன் ஃபைபர்ஸ் கனெக்ஷன். ஓகே, இந்த 3 part சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். நான் சொல்ல பேசிக்காக உங்களுடைய லேப்லேயோ இல்லை பிசிலேயோ வந்துட்டு ஃப்ளட்டர் எஸ்டிகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளட்டருக்கான பேசிக் செட்டப் எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இது பேசிக்கான விஷயம். அண்ட் யூ ஹாவ் டு சம் நாலேஜ் அபவுட் த பேசிக்ஸ் திங். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கிளாடை யூஸ் பண்ணுறேன். ஓகே, கிளாட் வந்துட்டு ஏன் நான் கிளாடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதோடைய அவுட்புட் இருக்குது தானே, அது வந்துட்டு இட்ஸ் குட். ஓகே, அது அவ்வளோதான். இதோட அவுட்புட் வந்துட்டு செம்மையான அவுட்புட் உண்டு. ஓகேவா? மற்ற கம்பேரிட்டிவ்லி மற்ற ஏஐயில் இப்போ ஜெட்ஜிபிடி ஆகட்டும், ஜெமினாய், கோபைலட் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் வந்துட்டு. நிறைய ஸோ மெனி ஏஐ டூல்ஸ். ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு அப்பக்கஸ் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ வந்துட்டு இப்போ கடன் ட்ரெண்ட் ஆகி. ஓகேவா? ஆனால் என்ன இருந்தாலும் இந்த கிளாடோட அவுட்புட் அந்த கண்டெக்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆகி. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பட் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால், யூ கேன் யூஸ் எனி ஏஐ மாடல்ஸ். ஓகே, ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ப்ரொஜெக்டோட பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கிளாடில் அப்லோட் பண்ணேன். ஜஸ்ட் அப்லோட். ஸோ இப்போ நான் டைப் பண்ண போகிறது வந்து சிம்பிளான விஷயம். இந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கி அப்படின்னு செல்லு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ரூலை நான் கொடுக்கேன். என்னன்னு சொன்னால் அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள் ப்ராம்ப்ட், பெருசாக எதுவும் இல்லை, சிம்பிள் ப்ராம்ப்ட். ஸோ இது வந்துட்டு அனலைஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஓகே, அப்படிங்கிறது பேசிக்காக செல்லும். இப்போது நான் ஏன் வந்து இதை கேட்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த ஏஐயோட செட் இருக்குது தானே, இந்த செட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன மெமரி கெப்ஷூல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மெமரியில் அது என்ன அவுட்புட் தருதோ, அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ, அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும். ஓகே, நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன், அதுகிட்ட என்ன இருக்குதோ அதை சமரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று டைப் பண்ணிக்கேன். இந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் மேலுக்கு வந்து அனலைஸ் த கம்ப்ளீட் பிடிஎஃப் அண்ட் டெல் வாட் இன் சைட் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பேசிக்காக கேட்டேன். இது வந்து எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்கி அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நான் இப்போ டைப் பண்ண போகிற ப்ராம்ப்டை வந்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா சிமிலர் ஆയിരിக்கும். ஆனால் இதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயம் மேட் பண்ணி, உதாரணத்துக்கு நான் இங்கே ஐ ஆம் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஏஐ செட்டை வந்துட்டு, அதாவது இந்த கிளாடை வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெமரியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், நீ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ தென் ஐ சே ஐ ஹாவ் அப்லோடட் மை கோர்ஸ் ஒர்க் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ப்ளீஸ் அனலைஸ் இட் அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் கிவ் மீ அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன நான் கேட்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ ஆப் நேம் அண்ட் பர்பஸ்,
அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்க்ரீன் வைக்க போகுது, அதாவது வந்துட்டு எத்தனை பேஜ், ஓகேவா, என்ன பேஜ் வரப்போகுது, அதுக்கப்புறம் கீ ஃபியூச்சர்ஸ் என்ன, ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரியை தாண்டி சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த 2 ப்ராம்ப்ட்டுக்கு மிக டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட் ப்ராம்ப்ட் அது பிடிஎஃப்ல என்ன ஈக்கின்னு பார்க்குறது அவ்வளோதான். ரெண்டாவது ப்ராம்ப்ட் என்னென்னு சொன்னால், அந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருந்து நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதான ப்ராம்ப்ட். ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து பேசிக்காக நம்மகிட்ட செல்லுது. ஆப் நேம் ஒன்று எடுக்கட்டுமா, ஓகே, ஃபேஷன் ஸ்டோர் ஆப் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதில் பர்பஸ் இனி பிளாப்ளா சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் தந்தி. இப்போது லாஸ்ட்டில் என்ன சொல்லிக்காரன்னு சொன்னால், உங்களோட ஹெல்ப் என்ன ஃபிக்மா ஸ்க்ரீன் லேஅவுட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்காரு. சின்ன ப்ராம்ப்ட் ஒன்றை நம்ம டெவலப் பண்ணோம், ஓகேவா. ஸோ அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டிசைனுக்கான ப்ராம்ப்டை வந்து போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ நான் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேலுக்கு பண்ண நம்ம அந்த அனலைஸ் பண்ணின விஷயம் தானே, இதை வச்சு டீட்டெயில்டான, ஓகேவா, டீட்டெயில்டான யூஐ டிசைன் ப்ராம்ப்ட் ஒன்று எனக்கு வேணும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எனி ஏஐ டூல், ஓகேவா, நான் அப்படித்தான் அதில் கோட் பண்ணி எனி ஏஐ டூல், டிசைனிங் டூல், ஓகே, எனி டிசைனிங் டூலை யூஸ் பண்ணி நான் எடுக்கலாம், ஓகேவா. நான் இப்போ தார ப்ராம்ப்டை வச்சு நம்ம என்ன டிசைன், இப்போ ஃபிக்மா எடுத்தோம்னு சொன்னால் ஃபிக்மா மேக்குன்னு சொல்லி ஒரு விஷயமே, ஓகேவா. இப்போ யூஐ டிசைனுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கிறது வந்துட்டு கூகுள் ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஓகேவா. ஸோ நம்ம கூகுள் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் ஃபிக்மா மேக்குக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபிக்மா மேக், ஓகேவா. ஸோ அந்த ஃபிக்மா மேக் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்டை போட்டோம்னு சொன்னால் இவர் டிசைன் தருவார். ஓகே, டிசைன் அந்த டிசைனுக்கு வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்காக அதை பே பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு நிறைய ஃபிக்மா யூஸ் பண்ணுவேங்கிறதால இந்த லிமிட் முடிஞ்சோ இன்னோ தெரியாது, பட் எனக்கு அது ஒர்க் ஆகுதில்லை. ஸோ இஃப் எனி ஒன் ட்ரை திஸ். சரி, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ராம்ப்டை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டிசைன் த மாடர்ன் மினிமல் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் அப்படியோ கீழுக்கு ஃபுல்லாக, ஓகே, ப்ராம்ப்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட் உண்டு. ஆனால் அந்த இது வந்துட்டு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட், ஓகேவா. ஃபுல்லாக நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்டிச்சில் போயிட்டு, ஓகே, இதான் ஸ்டிச். இப்போ இதை நான் யூஸ் பண்ணுற டூல்ஸோட எல்லா லிங்க்ஸும் வந்துட்டு கீழுக்கு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் சேனலில் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இங்கே வந்துட்டு கண்ட்ரோலோட வி, ஓகே. அதுக்கு முதல் வந்து நான் பேசிக்காக அதில் விண்டோவை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஓகே, பேசிக்காக ஏஐ டூல் மாதிரி இருக்கிற மாதிரி அது அந்த சேட் பாக்ஸ் அந்த கீழுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இருக்கிறது ஆப், ரெண்டாவது வெப் பண்ணுறீங்க, சரியா. நீங்கள் வந்துட்டு இந்த 2 டைப்பில் இருக்கக்கூடிய டிசைனிங்கையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்படிங்கிறது வந்துட்டு டெஸ்க்டாப் சைஸ், ஓகேவா. ஆப்புங்கிறது வந்துட்டு மொபைல் சைஸ், இதான் விஷயம். இதில் வந்துட்டு இந்த கலர் டிசைனிங், அதாவது டிசைன் சிஸ்டம்ங்கிறதுல வந்துட்டு கலர் ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட தீம், வெப்சைட்டோட தீம்ஸ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு மாடல்ஸ் 3.5 ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டிசைன் இருக்கு, அதை நீங்கள் ரீடிசைன் பண்ணணும்னு சொன்னால் ரீடிசைன் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்றை கொடுத்து அதுக்கான சொல்யூஷனாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி மாடல்ஸுமே. ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஜெமினி. இதில் வந்துட்டு ஃப்ளாஷ் யூஸ் பண்ண போகிறோம், 3.0 ஃப்ளாஷ். இது வந்துட்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டி டிசைன் இன் HTML வித் ஜெமினி 3. ஃப்ளாஷ். ஓகே, விஷயமாக தான் 3. இது வந்து நல்ல மாடல் உண்டது. ஸோ நான் அதில் காப்பி பண்ண அவ்வளோ ப்ராம்ப்டையும் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதை ரன் பண்ணுறேன். நோட் பண்ணி பாருங்கள், அந்த விஷயத்தில் வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்டிச் வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா விதமான டிசைன்ஸையும் வந்துட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ இது க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கான ஒரு கலர் தீமை தந்தி. ஓகே, ஸோ ப்ரைமரி கலர், செகண்டரி, டெர்னரி, நேச்சுரல். ஸோ கலர்ஸ் அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நமக்கான ஃபோன்ட்டையும் தந்தி, ஓகேவா. ஹெட்லைனுக்கு வந்துட்டு இந்த ஃபோன்ட் யூஸ் பண்ணணும், பாடிக்கு இது, லேபிளுக்கு இது,
ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதுக்கான பட்டனோட வெரைட்டிஸ், சர்ச் பார் எப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ப்ரொவைட் பண்ணிட்டு தான் தருது. ஆனால் ஏஐ வந்துட்டு இட்ஸ் ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணும், கட்டாயம் அது பண்ணும். ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ பிளைண்டாக வந்துட்டு தாரத்தை அப்படி எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டிசைன்ஸை வந்துட்டு என்ன செய்வோம்னா ஃபிக்மாக்கு கன்வெர்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒர்க். ஓகேவா? ஸோ இது லோட் ஆகின உடனே இதில் இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு ஃபிக்மாக்கு சேஞ்ச் பண்ணுவோம், பண்ணிவிட்டு சின்ன சின்ன எடிட்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிசைன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக லோட் ஆகி வந்துட்டு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் இருக்கி அப்படின்னு சொன்னேன்டா, இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த க்ளோதிங் காமர்ஸ் ஆப்புக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். ஓகேவா? ஸ்டோ இந்த ஏஐ வந்துட்டு என்ன பேர் வச்சிங்கன்னா ஸ்டைல் ஹப்னு வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டைல் ஹப் அப்படிங்கிறதுக்கான பேர் வந்துட்டு பாக்ஸுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியேறி. ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கி, பட் அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அது உள்ளுக்கு ஆகிருக்கும். ஓகே, சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அதுக்கப்புறமா வந்து சரி, ஓகே, நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்மாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலோட ஏஐ கொடுத்து ஃபுல் ஓல் செலக்ட் பண்ணுறேன். சரியா? பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற தானே, இதை கிளிக் பண்ணினா இங்கே வந்துட்டு ஃபிக்மாங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நான் வந்துட்டு இந்த கிளியர் நோ அப்படிங்கிற இந்த இது வந்துட்டு ஏஐ ஸ்டூடியோவுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான், அதில் இதை வந்து எடுக்க இயலாதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான ஒன்லி பேஜஸ் மட்டும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபிக்மா எனபிள் ஆகி. ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணப்போ இந்த ஃபிக்மாங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு எனேபிள் ஆகலை, இங்கே கிளிக் ஆகுதில்லை. ஸோ நான் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்தோன்னே ஃபிக்மாங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ ஓகே, நான் இதை இப்போதைக்கு ஃபிக்மா கன்வெர்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கன்வெர்ட் ஆகினதுக்கு அப்புறமா இங்கே கொப்பின்னு வந்து, ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல கொப்பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃபிக்மாவை ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் ஸ்டிச்சில் காப்பி பண்ண ஃபிக்மா ஃபைலை கண்ட்ரோலோட வி, நான் கூகுள் ஸ்டிச்சில் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பெருசாக எதுவுமே இல்லை. இவரை தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய லாகின் ஸ்க்ரீனை இங்கே வைப்போம். ஸோ எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓர்டரில் பார்க்குறதுக்காக. ஓகேவா? வேறு பெருசாக எதுவுமே இல்லை. ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடைப்புக்கு பேசிக்காக இந்த ஒரு ஐக்கான் இருக்கு, ப்ரோட்டோடைப். இங்கேருந்து நான் லாகின் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறேன். சரியா? இப்போது நம்மளுடைய ஸ்டார்டிங் பேஜ் லாகின் பேஜ் ஆகிக்கணும். கரெக்டாக? அந்த லாகின் பேஜிலேருந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து லாகினை கொடுத்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன் போகும். இப்போது லாகின் நம்மக்கிட்ட இல்லை, அதாவது வந்து யூசர் க்ரெடென்ஷியல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இதுதான் பேசிக்காக நம்ம என்ன பண்ணி செய்கிறது. ஸோ அதே தான் இங்கேயும் சேர்ப்போம். இப்போ நான் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ரவுண்ட் ஐக்கான் ஒன்று வரும். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓகேவா? அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி. ஸோ இவரை அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஒரு சின்னதாக அம்புக்குறி மாதிரி ஒன்று. ஓகேவா? இதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு எஃபெக்டை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகின்ங்கிற இந்த வேர்ட்ஸுக்கு தானே இந்த வேர்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்ட்ரோலோட லொகினை கிளிக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு குரூப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக மவுஸை அப்படி மூவ் பண்ணும்போது அந்த குரூப் ஆகின ஐட்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ரோட்டோடைப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் காட்டும். ஆனால் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இப்படி கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ்லேருந்து இழுத்து இப்படி ஹோம் ஸ்க்ரீன் வைக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்துட்டு இந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, ப்ரெசென்ட். ஓகேவா? இது இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் ஆகி தானே. ஸோ இதை நான் வந்துட்டு சரியா இந்த ஸ்க்ரீனோட ஃபிட்டு கெட்டதுக்கு வரதுக்காக இமெயிலுக்கு ஷா ப்ரோட்டோடைப்பு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஃபிட் வித் அண்ட் ஹைட்டை கொடுக்கும். எப்படி ஃபிட் ஆகி இப்போது லொகினை கிளிக் பண்ணால் அந்த மவுஸ் என்ன வேணா நடக்குதுன்னு பாருங்க. அப்போ நார்மலான மவுஸாக இருந்தது அந்த ஹேண்ட் சிம்பிள் ஒன்று வருது. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் இப்படி வரும். ஓகேவா? ஸோ பேசிக் ப்ரோட்டோடைப் மெத்தட் இதான்.
இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு நமக்கு தேவையான ஒரு சில பேசிக் ப்ரோட்டோடைப்புகளை செய்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அது ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகும். ஸோ நான் பேசிக்கான ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஆரோ வந்துட்டு நான் ட்ராக் பண்ணக்குள்ள எனக்கு இப்படி ஒரு விண்டோ வருது பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோ. சரியா, இந்த விண்டோவில் வந்துட்டு ஒரு சில அட்வான்ஸ்டான ஆப்ஷன் இருக்கு. ஸோ ட்ரிகரில் வந்துட்டு நமக்கு நிறையவே இருக்கும். ஒன் ட்ராக், வைல் ஹோவரிங், வைல் ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஓகே, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு இருக்கப்படுது. ஸோ ஒன் கிளிக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணினா, ட்ராகுங்கிறது நம்ம அப்படி கிளிக் பண்ணி அப்படி இழுத்துங்கிறது அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓட்டிங்க நம்ம ஓவர் அட்வான்ஸாக போகிறது வரை நம்ம பேசிக்காக கிளிக்கை மட்டும் பாருங்கள். ஸோ நான் பேசிக்கான ஒரு ப்ரோட்டோடைப் மெத்தட் மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ரீசெட் பண்ணுறேன், திரும்ப லுகின், இது ஒர்க் ஆகுது. திரும்ப பெக் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு போயிட்டு செகண்ட் டேபு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் இப்படி வரும். கார்ட்டை கொடுத்தா இப்படி வரும். ஓகே, ஸோ இது பேசிக்கான விஷயம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னு சொன்னால், இதை பாருங்கள், இது வந்துட்டு ஒரு லாங் ஃபார்மேட். அதேமாதிரி தான் இதுவும், அதேமாதிரி தான் இதுவும். இந்த லாங் ஃபார்மேட்டை எப்படி ஒரு மொபைல் வியூக்கோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு மொபைல் வியூக்கு நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொபைல் ஸ்க்ரீன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு ப்ரீசெட்ஸை பார்க்குறது. ஸோ ஃப்ரேமில் வந்துட்டு, ஓகே இங்கே இருக்க ஐக்கான் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு சில ப்ரீசெட்ஸ் தந்துடுவாங்க. 17, 16 அந்த மாதிரி ப்ரீசெட் தந்துடுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன், iPhone 17 கிளிக் பண்ணேன் எனக்கு ஒரு இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ நான் டிசைனிங் பேனலுக்கு போகிறேன். இந்த விண்டோ, இந்த விண்டோ நோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃப்ரேம், அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமோட டைமென்ஷனில் வித் அண்ட் ஹைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைமென்ஷன் வித் வந்துட்டு 402, 874 வந்துட்டு ஹைட். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணக்களை வந்துட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதோடைய டைமென்ஷனில் வந்துட்டு 407 அந்த மாதிரி டைப் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஓகேவா, அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சிம்பிள் இருக்கு, நான் அப்ளை த வேரியபிள்ன்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 2 வேரியபிள் வந்து அப்ளை ஆகி. ஓகேவா, வித் அண்ட் ஹைட். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், ஜஸ்ட் செலக்ட் ஆல். அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த சைட்டில் இருக்கிற இந்த 390க்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரோ மாதிரி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ளை வேரியபிளில் வித் அப்படி கொடுக்குறேன். சேம் ஆல்ட்டோ. ஓகே, ஹைட் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, அது இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன். அதாவது வித் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடுது இந்த கோட்டில். நீங்கள் பாருங்கள், சைட்டில் சின்னதாக ஒரு கெப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மேலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேப் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்ம இதில் வந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் கிளிக் பண்ணுறேன். இதில் டைமென்ஷன் பாருங்கள் 390, சேம் அதே தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்படி என்ன பண்ணுறேன், இப்படி ட்ராக் பண்ணி இப்படி மாற்றுறேன். இப்படி மாற்றக்களை கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த ஒரு ரீசனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாக்ஸ், அதாவது இந்த பாட்டம் நேவ் பார் அப்படிங்கிறதுக்கான அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அலைன்மெண்ட் பேனலில் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பிள்ளைக்கிட்ட கண்டென்ட்டை வந்துட்டு சென்டரில் வைக்கேன். ஓகே, ஸோ இங்கே சென்டர். தென் கண்டெய்னர் எடுத்து இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய இந்த ரீசைஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, இதுவும் டைமண்ட்ஸ் தான். ரீசைஸை கொடுத்துட்டு மேக்ஸ் வித்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் மேக்ஸ் வித். ஓகேவா, இப்போது இதை திரும்பவும் சென்டர் பொசிஷனில் வைக்கேன். இந்த கெப்புங்கிறத வந்துட்டு ஒட்டோவை மாற்றுறேன். ஓகே, ஸோ நான் பெருசாக எதுவுமே பண்ணல, ஒட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணினா எனக்கு இது அட்ஜஸ்ட் ஆகுது.
ஓகேவா? பட் நமக்கு வந்துட்டு இப்போ இப்படி தேவை, நமக்கு அந்த ஃபிட் வந்துட்டு சரியாக ஃபிட் ஆகும். ஸோ அதால் ஃபில் கண்டெய்னர் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ நான் வெளியே வந்து திரும்ப ரீசைஸ் பேனலில் வந்துட்டு அப்ளை வேரியபிள் வித் அப்படிங்கிறது ஊற்றிக்க. இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்கும். இனி ஒரு சில அட்வான்ஸாக செய்யணும்னு சொன்னால் கண்டெய்னரை திரும்பவும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பேடிங் அண்ட் மார்ஜின் வந்துட்டு இப்படி இருக்கும். சரியா? ஸோ இதில் இங்கே வந்து 42, நீங்கள் 42.25 அப்படி. ஸோ பொதுவாக 40 அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ கீழே கொஞ்சமாக ஓகே. ஸோ 20 20 அண்ட் 40 40. ஓகே, ஸோ இதே மாதிரி மற்ற நான் சொல்லுவேன். இப்போது மற்ற டிசைன் செய்ய வந்துட்டு நம்ம அலைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதுக்கு பண்ண மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ப்ரெஸ். ஓகே, ஸோ அந்த பாட்டம் நேம் பார் உங்களுக்கு கண்டெய்னரில் போகிறேன். சென்டர் பொசிஷன், கெப் அந்த ஓட்டோ. ஓகே, அதே மாதிரி பேடிங் 40 40. ஓகே, ஸோ 20. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் அதை பண்ணிக்கேன். ஸோ எனக்கு இந்த ரீசைஸ் பண்ணும்போது இது வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய அப்ளை வேரியபிள் வித் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேலன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் பாட்டம் பார் அதில் இருக்கக்கூடிய சென்டர் ஆட்டோ. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இந்த இடத்துல மொத்தம் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபூட்டர் கண்டெய்னர் அப்படிங்கிறதுல வந்துட்டு மொத்தம் 2 கண்டெய்னர் வச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், இதையும் நான் சென்டர் பண்ணுறேன். வேரியபிளில் வந்துட்டு வித். ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்டாக. அதே மாதிரி இதோடைய இந்த பேடிங். ஓகேவா? நம்ம என்ன டிசைட் பண்ணியிருந்தோம், 40 அண்ட் 20. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ பேசிக்காக ஓவராலாக நமக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு. இப்போது நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுவேன். என்னன்னு சொன்னால் பேசிக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கீழே இருக்கிற நேவ் பார். இப்போ மேலுக்கு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் ஹெடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கும் அதே தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், சென்டரை போடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை வேரியபிளில் வித். ஓகே, ஸோ இதுவும் அதே தான், சென்டர். நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்ளை வேரியபிள் 40 சென்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிட்டு. இப்போ நம்மளுடைய வேலை அப்படி என்னன்னு சொன்னால் நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுக்கு போனோம்னா நம்மளோட ப்ரிவியூ இதுக்கு போனோம்னு சொன்னால் நான் திரும்ப ரிசெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பெரிய பெரிய ஸ்க்ரீனாக எல்லாமே வருது. ஓகே, ஸோ நான் லிஸ்ட்டுக்கு போகிறேன், கிளிக் பண்ணுறேன், செட்டு கார்ட். ஸோ பேசிக்காக ஒரு கார்ட். ஆனால் இது மொபைல் வியூவாக இல்லை தானே. ஸோ அந்த மொபைல் வியூவை வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் திரும்ப ப்ரோட்டோடைப் விண்டோவில் போயிட்டு இங்கே ப்ரோட்டோடைப் செட்டிங்ஸில் டிவைஸ்னு ஒரு விஷயமே இது. இந்த நோ டிவைஸ் அப்படின்னு செலக்ட் ஆகி இதை கிளிக் பண்ணி iPhone 17 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்தீங்க கீழே பாருங்கள், இங்கே ஒரு இது வந்து சின்னதாக ஸ்க்ரீன் வந்துக்கு தானே. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ரெஜிஸ்டரில் போகிறேன், திரும்ப கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீசெட் ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள் ஒரு மொபைல் வியூவில் அழகாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரோலும் வந்துட்டு வேலை செய்யுது. ஸோ நான் இப்போ வந்துட்டு க்ரியேட் இது கொடுத்தேன்னு சொன்னால் கீழுக்கு இந்த மாதிரி வருது. தென் லொகின் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ரிஜிஸ்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது ஏன் ஒர்க் ஆகலைன்னா நான் ப்ரோட்டோடைப் கொடுக்கல பேசிக்காக. ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் நேவிகேஷன் வந்துட்டு லொகின் போகும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லொகின் கிளிக் பண்ணேன்னு சொன்னாலும் எனக்கு வந்துட்டு திரும்பவும் லொகின் பேஜ் போகும். சரியா? ஒன்ஸ் நம்ம லொகின் ஆகினதுக்கு அப்புறமா தான் இது வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போக போகுது. ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே வரேன், திரும்ப ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன், இது ஒர்க் ஆகுது. க்ரியேட் அக்கௌண்ட், லொகின். ஓகே, ஸோ ஒர்க் ஆகுது.
ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகுது, ஓகே. ஆனால் இந்த பாருங்கள், சைட் ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகுதில்ல. ஆனால் இந்த நேவ் பார் தானே, இந்த நேவ் பார் வந்துட்டு ஃபிக்ஸட் ஆகில்லை, ஓகேவா. ஸோ நேவ் பார் வந்துட்டு ஃபிக்ஸட் ஆகிக்கணும், இப்படி கீழுக்கு அது ஃபிக்ஸட் ஆகிக்கணும், மேலுக்கு இருக்கிறது மட்டும் மூவ் ஆகணும். ஆனால் இங்கே வந்து அப்படி நடக்கலை, ஓகேவா. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு இந்த சைட் ஸ்க்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு இவர் தான் ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ண போகிறது யார், இந்த சைட்டில் இருக்கிற இந்த கேட்டகரியை, இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேட்டகரியோட கண்டெய்னர் யார், ஓகே. ஸோ இவர் தான் இந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் சைட்டில் ப்ரோட்டோடைப் அந்த டாஸ்க்லேயே வந்து இங்கே பாருங்கள், ஓவர்ஃப்ளோன்னு விஷயமே இதில் நோ ஸ்க்ரோலிங் ஒன்று இதை கொடுத்துட்டு நான் ஹாரிசாண்டல் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் விண்டோ, ஓவர்ஃப்ளோ, அதில் இருக்கிற மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் இருக்கிற ஹாரிசாண்டல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ப்ரிவ்யூ செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி ஸ்க்ரோல் வந்து உட்காது, ஓகேவா. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண இதே டெக்னிக்கை நான் என்ன செய்யப்படுறேன், இந்த விண்டோவில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இந்த முழு, ஓகேவா, இந்த பேஜ் ஃபுல்லாக யாருக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மெயினுங்கிறவருக்குள்ளே இருக்கும், ஓகே. ஸோ அந்த மெயினுங்கிறவருக்குள்ளே தான் எல்லாமே மற்றது. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த மெயினுக்கு வந்துட்டு வெர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆட் பண்ணுறேன், சரியா. ஸோ இப்போ அந்த இடத்துல வெர்டிக்கல் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இங்கே வந்துட்டு இங்கே ஏதோ எரர் வருது. ஃபார் ஸ்க்ரோலிங் டு ஒர்க் ஆன் திஸ் ஃப்ரேம் த கண்டென்ட் நீட்ஸ் டு பி த பிகர் தென் அ ஃப்ரேம். அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு மொபைல் ஸ்க்ரீன், அதாவது இந்த மொபைல் ஸ்க்ரீனோட சைஸ் தான், நம்ம என்ன சைஸ் எடுத்தோம், iPhone 17. ஸோ 17ஓட சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் டிசைனிங் டேப்பில் போகிறேன், இங்கே பாருங்கள், இந்த 17 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரீசெட். இதை விட இவர் வந்து பெருசாக இருக்காது, இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன சொன்னால் இவரை இந்த சைஸுக்கு ஆக்கணும். அதுக்கு சிம்பிளாக இதில் டைமென்ஷன் என்ன இருக்குது, 274. இது ஆல்ரெடி வேரியபிளாக ப்ளே ஆகிருக்கு. ஸோ நான் இவரை செலக்ட் பண்ணி இவருக்கான டைமென்ஷன் நான் வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு சொன்னால், இங்கே வந்து ரீசைஸ் டேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இந்த மின் ஹைட் வந்து ஆக்டிவில் இருக்குது, இதை ரிமூவ் மின்னை கொடுங்க. ஸோ ரிமூவ் ஆகிடும். இப்போது அப்ளை வேரியபிளில் ஹைட்டை கொடுங்க, அவ்வளோதான், சரியா. இப்போ திரும்ப செக் பண்ணி பார்ப்போம், இது வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு சொல்லி. கிளிக் பண்ணால் திரும்பவும் வெர்டிக்கலில் தான் இருக்கு, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த மெயின் கண்டெய்னரோட சைஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்ளை வேரியபிள் ஹைட். இப்போ திரும்ப வந்துட்டு ப்ரோட்டோடைப்பு போகிறேன், ஓகே. இப்போ வெர்டிக்கலில் வந்துட்டு ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ திரும்ப நான் எங்கே போகிறேன்னா ப்ரிவியூக்கு போகிறேன். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறேன். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு இஷ்யூவும் இல்லை, ஓகேவா. ஸோ ஸ்க்ரோல் வந்துட்டு நல்லா அழகாக வேலை செய்யுது. மேல் கேட்குற நோட்டிஃபிகேஷன் அந்த பேர் வந்து வரதெல்லாம் வந்துட்டு சரியாக ஃபிக்ஸட்டாக அதே இடத்துல இருக்கு. உதாரணத்துக்கு இவர் ப்ரொடக்ட் லிஸ்ட், இவருக்கு போவோம். இவருக்குள்ளேயே பார்த்தா மெயின் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கார். இவருக்கு என்ன செய்ய அப்புறம் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு வெர்டிக்கல் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து டிசைனில் போயிட்டு ஹைட் வந்து அப்ளை வேரியபிள் நம்மளுடைய 274 அந்த ஹைட் இதை கொடுக்குறேன். இப்போ ப்ரோட்டோடைப் போனால் வெர்டிக்கல், ஓகே. இது ஃபிக்ஸட் ஆகி இப்போ திரும்ப இங்கேருந்து ப்ரைஸ் டேபு போகிறோம், ஓகே. இங்கே ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் நமக்கு நேவ் பார் வருதில்லை. ஸோ இந்த இடத்துல நேவ் பார் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் நம்ம. பொட்டம் நேவ் பார் இவர் வந்து தனியாக இருக்கார், ஓகே. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதற்கும் ஹைட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறேன், ஓகே. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஆகி, இப்போ போனால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கார், ஓகேவா. ஓகே. இப்போ நம்ம இவரை டிசைன் பண்ணோம். ஸோ சேம் இங்கே என்ன பண்ணுறோமோ அதே இதை இங்கே பண்ணால் சரி. முதல்ல ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே இருக்கிற மெயினுங்கிறவரை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பில் போகிறோம், ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு வெர்டிக்கல், திரும்ப டிசைனுக்கு வந்து ஹைட்டை வந்துட்டு அப்ளை பண்ணுறோம்,
ஓகே, ஸோ ஹைட் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து வெர்டிக்கலாக இஷ்யூ இல்லை. ஆனால் இந்த இடத்துல கீழுக்கு வந்துட்டு டு ப்ரொடெக்ட் காட்டுங்கிறது நமக்கு மேலுக்கு இங்கே வரணும். ஸோ அதனால் நார்மலாக நம்ம இந்த செக்ஷனில் இருக்கிற மின் ஹைட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பர்ஃபெக்டாக ஆகி திரும்ப இதுக்கு போகிறோம். எட்டு கார்ட் மேலுக்கு ஏறி. ஓகே, ஸோ டிசைன் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் மற்றதுக்கும் செய்யப்படும். ஸோ கார்ட்ஸ் மின் ஹைட்டை ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த கார்ட்ஸில் இருக்கக்கூடிய மெயின் டேப்பில் வந்து அப்ளை வேரியபிள் ஹைட். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்துட்டு 8 கார்டை கொடுத்தேன், இங்கே வரப்போது இங்கே சரியாக இருக்கு. ஸோ ஸ்க்ரோல் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆனால் இருந்தாலும் இந்த ஓர்டர் சம்மரி அப்படிங்கிறது கீழே இருக்கிறது வந்துட்டு நமக்கு காட்டுதில்லை. ஓகே, அது வந்து ஷோ ஆகுதில்லை. அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து சிம்பிளான சொல்யூஷன் தான். இந்த கார்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஹைட் எட் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு இந்த மெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இதில் ஃபிக்ஸட் சைஸ் கொடுத்திருக்கோம் தானே, இதை எடுத்துகிட்டு இந்த ஃபில் கண்டெய்னரை கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சிம்பிளாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ், உதாரணத்துக்கு இங்கே ஓகே. இப்போ இதுக்கு போகிறேன் நான், ஜஸ்ட் எட்டு கார்ட் தென் ஸ்க்ரோல். இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ சேம் இதுக்கும் அதே தான். நான் ஃபஸ்ட்டு கார்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் மின் வித், அடுத்து வந்து அப்ளை, நமக்கு ஹைட் எட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஒரு கதை செக் பண்ணுவோம். செக் அவுட். ஓகே, ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகுதில்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயினை கிளிக் பண்ணுறேன், இங்கே ஸ்க்ரோல் வித் ஹாரிசான்டல். ஓகே, ஸோ வெர்டிக்கலை கிளிக் பண்ணுறேன். இந்த மெயினோட ஸ்க்ரீன் சைஸ் இதை கிளிக் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபில் கண்டெய்னரை கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு திரும்பவும் வேறு கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம இப்படித்தான் ப்ரோட்டோடைப்பை மேக் பண்ணணும். சின்ன சின்னதாக டிசைன்ஸை பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோடைப்பாக சேஞ்ச் பண்ணப்போம். ஓகேவா? கம்ப்ளீட் A to Z எல்லாத்தையும் சேர்க்கலாம். இப்போ நான் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் செஞ்சேன். நான் அதோடு சேர்த்த மாதிரியே எக்ஸ்ட்ராவான ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்க்ரீனோட செப்பரேட்டாக வச்சுருந்தோம். இந்த ஸ்க்ரீன் என்னச்சுன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஆப்பை ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறமா தான் லொகின் மற்றதெல்லாம் வரும். அந்த லோடிங் ஸ்க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்க்ரீன் தான் இது. ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் ஆகிருக்கு. நமக்கு இப்போதைக்கு டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஹெட்டிங்கோட சைஸ் வந்துட்டு கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். 72. ஓகே, ஸோ 60. ஓகேவா? இது நல்லா இருக்கு. தென் இது வந்துட்டு ஒரு லோடிங் ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ இந்த லோடிங் ஸ்க்ரீன் ஆகி ஒட்டோவாகவே வந்துட்டு திரும்ப லுக்கிங் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுதானே டார்கெட். இந்த ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு இந்த ஃப்ளோ இருக்கும். இந்த ஃப்ளோவில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இதுக்கு ஃப்ளோ 1 வைக்கேன் நேம். தென் இதில் இருக்கிற ஃப்ளோவை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லோகிங் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் ஒன்று பில்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் adding like this. அண்ட் இதில் வந்துட்டு ஒன் டேப் இருக்குது தானே, இந்த ஒன் டேப் விட்டுட்டு ஆஃப்டர் டிலே இந்த கீழுக்கு லாஸ்ட் ஒன் வரைக்கும் இதை கொடுத்துட்டு 8 millisecond நேவிகேட் டு. ஓகே, ஸோ பேசிக்கான ஒரு விஷயம். நான் இப்போ திரும்ப ப்ரோட்டோடைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொண்டு வராங்க பாருங்கள். ஓகே, ஸோ 800 millisecond 800 millisecondsனால் அரௌண்ட் ஒரு 1 or 2 seconds வரும். இந்த செகண்ட்ஸுக்கு அடுத்ததான் நம்மளோட ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். ஸோ நம்ம நேரத்தோட செஞ்ச மாதிரியே இவருக்கும் சைஸ் அண்ட் வித்தை செட் பண்ணணும். இப்போ டைமென்ஷனில் போகிறோம், இங்கே வந்துட்டு வித், ஹைட் வந்துட்டு அப்ளை வேரியபிள் ஹைட். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு இந்த iPhone 16 இந்த ப்ரீசெட்ஸ் இனி தேவையில்லை. ஸோ ரிஜிஸ்டர் இனி பேசிக்காக அதில் டைப் பண்ணுறது. இனி இங்கே வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னங்க
ஓகே, ஸோ கூகுள். ஸோ இப்போது சிம்பிளாக இந்த டிசைன், ஓகே, இந்த டிசைன் வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அதனால் நான் அந்த கொஞ்சம் இதை அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஓகேவா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்கான ஒரு சில ரீடிசைன் பண்ணிக்க, பெரிய ஒன்றும் பண்ணல, சும்மா சும்மா நார்மலாக டச்சப் மட்டும் பண்ணிக்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரோட்டோடைப்பு போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் ஸ்க்ரீன் கரெக்டாக. ஆனால் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு உமனோட அக்சசரிஸ். ஸோ இந்த கலெக்ஷனில் உமன் இருக்கு, ஸோ மென் இருக்கு, கிட்ஸ் இருக்கு, அக்சசரிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு தான் இதை நான் உமன் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணாலும் இங்கே போகணும். ஓகே, டேப் போகணும். ஸோ அதேமாதிரி நம்ம என்ன கிளிக் பண்ணாலும் போகணும் தானே. ஸோ அதனால் டிசைன்ஸில் இந்த லிஸ்ட் இதை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஓகேவா. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி இப்படி கீழே எடுத்து ட்ராக் பண்ணுறேன். இதை எப்படியோ டூப்ளிகேட் பண்ணி இங்கே உண்டு, இங்கே உண்டு. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு மென். ஓகேவா. அடுத்து வந்துட்டு கிட்ஸ். ஓகேவா. ஸோ நான் பேசிக்காக ஒரு சில விஷயம் இப்போ ப்ரோட்டோடைப்பை கொடுத்துட்டு மென் அப்படிங்கிறத கொடுத்து தென் கிட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கான விஷயம்லாம் நான் பண்ணிட்டு தென் இப்போது நியூ அரைவல், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், இதில் வந்து ஸோ இந்த மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு நான் இதை கொடுத்தாலும் ஓகே. ஸோ இது ஆட்டோவாக செலக்ட் ஆகியே இருக்கு. தென் ஓகே, ஸோ பேசிக்கான ஒரு ப்ரோட்டோடைப் வந்து நான் செஞ்சுருக்கேன். சரியா. இப்போ வந்துட்டு கீழ் கீக்கிற நம்ம நேவ் பார், இந்த நேவ் பாரும் இது வந்து ஒர்க் ஆகணும். நான் இப்போ ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் கிளிக் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன்லலாம் எங்கெங்கே வயர் ஃப்ரேமிக்கோ அது மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதேமாதிரி நான் இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு கிளிக் பண்ணிட்டு ஹோம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணால் நெக்கி திரும்ப ஹோமுக்குள்ளே டைரெக்ட் ஆகும். ஓகே, இப்போது அடுத்தது கார்ட்ஸை கிளிக் பண்ணால் இந்த கார்ட்ஸுக்குள்ளே ஓகே இதுக்குள்ளே போகும். அடுத்து வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் ஓகே, இன்றைக்கி வந்து ப்ரொஃபைலுக்கான அந்த யூஐ டிசைன் வந்துட்டு இல்லை. ஓகே, அது இருக்கிற அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். இதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோம் இவரை இங்கே ட்ராக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு லிஸ்ட், ஸோ இந்த லிஸ்ட்டை இங்கே ட்ராக் பண்ணுறேன். கார்ட்ஸ் வந்துட்டு அது இதுக்குள்ளேயே. ஸோ இங்கேயும் ப்ரொஃபைல் இல்லை. திரும்ப கீழுக்கு வாரேன். இங்கே ஹோம் பண்ணுறேன். இது ஹோம். ஸோ பேசிக்காக நான் இப்போ ஒயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணேன். இதான் ஒயர் ஃப்ரேம் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஸோ அதனாலே சிம்பிளாகி நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு ஏஏ வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் இதுக்கான யூஐ டிசைன் தரல. ஸோ நம்ம அதையும் இருக்கணும். சரியா. அதே மாதிரி இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. ஸோ நான் விவோவில் கிளிக் பண்ணால் இது நான் இன்னொரு பேஜுக்கு போகணும், அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லா கலெக்ஷனும் காட்டணும். ஓகேவா. இது பேசிக்கான விஷயம். இந்த பேஜும் ஏஐ நமக்கு தரல. ஓகே, ஸோ நம்ம ஏஐ கிட்ட என்ன செய்யணும், ஸ்பெசிஃபைடாக இதெல்லாம் போகணும்னு சொல்லி கேட்கணும். ஸோ எப்படி ஏஐட்ட கேட்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். இப்போ பேசிக்காக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் ஒயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். நான் இப்போ திரும்பவும் இதுக்கு போகிறேன், ரீசெட் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கப்புறம் இப்படி வரும். ஸோ இதில் லொகின், தென் இப்போ உமனை கிளிக் பண்ணால் உமனுக்கு போகும். இப்போ திரும்ப ஓகே பெக் வரணும்னு சொன்னால் பெக்குக்கு நான் கொடுக்கல. போட்ட டைம் இங்கேருந்து இப்போ திரும்ப பெக் வரணும். இப்போ மென்னுக்கு போகிறேன், மென்னு கிளிக் பண்ணுறேன், கிட்ஸுக்கு வரேன், கிட்ஸ் லிஸ்ட்டுக்கு போகிறேன், இங்கே ஒன்று வருது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், இது ஒன்று வருது.
ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே இந்த ப்ராப்ளம் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேஜில் பாருங்கள், சேம் அதே இஷ்யூ. இது மேலுக்கு வரணும், ஆனால் கீழே வாங்கி. ஸோ பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. டிசைனிங் வியூக்கு போங்க. இங்கே இருக்கக்கூடிய மெயின் கண்டெய்னரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் வித் கண்டெய்னர் வராது, அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கினா சரி. இப்போ சரியாயி ஓகேவா. இப்போ ஓகே, இதில் பெக் வந்துட்டு ஒர்க் ஆகுதில்ல. ஸோ பெக் ஒர்க் ஆகுது. ஸோ எட்டு கார்ட் போனால் எட்டு கார்ட்டில் இருக்கி. ஸோ இங்கே செக் அவுட். ஸோ நம்ம டீட்டெயில் செட் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் பண்ண மாட்டா அதுக்கப்புறமா என்ன வரப்போகுது, ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரப்போகுது. ஸோ அதுவும் இங்கே டிசைன் பண்ணல. ஓகேவா. ஸோ பேசிக்காக 100 பேஜஸ் மிஸ் ஆகிட்டு 100 பேஜ் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ரீடிசைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அதுக்கிட்ட எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறது, அதுலேருந்து எப்படி ஒரு யூஐ டிசைன் எடுத்து அந்த யூஐ டிசைனை எப்படி நம்ம ஃபிக்மாவில் கன்வெர்ட் பண்ணி வயர் ஃப்ரேம் செய்கிறது, வயர் ஃப்ரேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ஸ்க்ரோல் ஒர்க் ஆகுது, ஓகே, அந்த மெக்கானிசமை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறேன், இனி வரக்கூடிய ப்ராப்ளங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சில விஷயங்களை காட்டுறேன். இதில் நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம 3 கேட்டகரியில் லிஸ்ட் வச்சுக்கோம். ஓகேவா. உமன், மென், கிட்ஸ். இதில் எல்லாமே சேம் இமேஜஸ். நோட் பண்ணிங்கன்னா எப்படி இமேஜஸை சேஞ்ச் பண்ணுறேன், சிம்பிள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். சரியா. கிளிக் பண்ண சைட்டில் பாருங்கள், ஃபில்லுன்ற ஒரு ஆப்ஷனில் இமேஜ்ன்றிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்க இமேஜ். ஓகேவா. இப்போ இங்கே வந்துட்டு இதை கொடுத்தா இது சாலிட் கலர், இது கிரேடியன்ட், இது வந்துட்டு பேட்டர்ன், இது இமேஜ். ஸோ இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டரை கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி, நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு இமேஜ். ஓகே. ஸோ இப்போ ஒரு இமேஜை கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் எப்படியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு சில பேஜஸ் மிஸ் ஆகிருக்கு தானே. ஸோ அதை நம்ம எப்படி டெக்வேட் எடுக்கிறேன். இப்போ அடுத்தது அதை பார்க்கலாம். நான் கூகுள் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கேன். ஓகே. கூகுள் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ நார்மலாக ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற மாதிரி இப்போ எப்படி சொல்கிறத, இப்போ நார்மலாக சொல்கிறேன், யூ மிஸ்ட் ப்ரொஃபைல் பேஜ் ஸோ கிரியேட் தம். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப கிளாடு போவோம். கிளாட் தானே நமக்கு ஃபுல் ப்ராம்ப்டாக தந்துச்சு. ஓகே. யூ மிஸ் யூசர் ப்ரொஃபைல் screen. Okay, now give the prompt for Google for UI design. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு கிளாட் வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் தந்தி, டிசைன் த யூசர் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் ஃபார் த மினிமல் ப்ரீமியம். பாருங்கள், இதில் செக்ஷன் பை செக்ஷனாக வருது. செக்ஷன் 1 ப்ரொஃபைல் ஹெடர், அப்படி செக்ஷன் 2, 3 அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம தரும். நம்ம என்ன வேணும்னு சொன்னால் இதை ஜஸ்ட் காப்பி. என்னெல்லாம் பாருங்கள், இதில் ஷார்ட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்கி, அதே மாதிரி டீட்டெயில்டான வெர்ஷனும் இருக்குது. சரியா. பெட்டர் ஆப்ஷன் மொத்தமாக காப்பி பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன் நான் மொத்தமாக காப்பி பண்ணுறது சொல்லுன்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சில் வந்துட்டு யூஐயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. நமக்கு அதே ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சில் தான் வேணும். அந்த ஒரு ரீசனால் தான் மொத்தமாக காப்பி பண்ணுறது நல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடிட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த ப்ரொஃபைல் பேஜை ஸோ நான் ஃபிக்மா கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், தென் பேஸ்ட். அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த நேவ் பார் தானே, இந்த நேவ் பார் அப்படியே காப்பி பண்ணோம், வந்து இங்கே வைக்க. இப்போது நான் இதுக்குள்ளே ஒரு நேவ் பார் இருக்கிறது தானே, அவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. ஓகே. இப்போ நம்மளோட நேவ் பார் எடுத்துக்கு வந்து இங்கே போகிறோம். ஸோ இது வந்துட்டு எட்டாவது நான் ட்ராக் பண்ணி அந்த ஃபைட்டில் போகிறோம். ஓகேவா. ஸோ போட்டாச்சா. இப்போ நான் இந்த பாடியை கிளிக் பண்ணுறேன், தென் நம்ம ரிமூவ் மின் வெயிட். ஸோ இதில் வந்துட்டு ஹைட் பண்ணுறேன்,
அதே மாதிரி இது செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிய கூட நம்மளுடைய நேவ் பார் வந்துட்டு இங்கே வரல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நேவ் பாரை கிளிக் பண்ணால் இந்த நேவ் பாரோட பொசிஷன் ப்ராப்பர்ட்டி தானே, இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒட்டோ லேஅவுட்லேருந்து செப்பரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒட்டோ லேஅவுட்னு சொன்னால் இப்போ நான் இதை கிளிக் பண்ணீங்க பாருங்கள், இப்படி மூவ் ஆகுது இல்லவா, இந்த மூவ் ஆகிறத ரிமூவ் பண்ணப்போம். ரிமூவ் பண்ணி கஸ்டமைஸ்ட் பொசிஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்காக இந்த பொசிஷன் டேப்பில் வந்துட்டு இந்த சைட்டில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அந்த இக்னோர் ஒட்டோ லேஅவுட்னு, அதை கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எங்கள் அலைன்மெண்ட்டில் வந்துட்டு ஓகே பொட்டம் அலைன்மெண்ட்டையும் சென்டர் அலைன்மெண்ட்டையும் கொடுத்தாச்சு. அவ்வளோ. திரும்ப நான் என்ன செய்கிறேன், ப்ரோட்டோடைப்பு போகிறேன். இப்போ வந்து ப்ரொஃபைலை யாராச்சும் கிளிக் பண்ணான்னு சொன்னால் இந்த பேஜ் வரணும். இப்போ நான் திரும்ப இதுக்கு போகிறேன், நம்மளோட ப்ரிவியூக்கு நான் வந்துட்டு கிளிக் போகிறேன். ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் லோட் ஆகுது. பேஜுக்கு போகிறேன், நான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் வருது. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகலை. ஸோ இதுக்கு சிம்பிளாக இந்த பாடியோட கண்டென்ட்டில் ஹீரோ செக்ஷன், அதுக்கு பிறகு வந்துட்டு ஹீரோ செக்ஷனுக்கும் மெயின் கண்டென்ட் ஸ்க்ரோலிங்கும் வந்துட்டு வெர்டிக்கல். இப்போ இங்கே போனோன்னா இதை ஒரு ரீசெட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்துட்டு ஸ்க்ரோல் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன ப்ராப்ளம், ஸோ இந்த ரெண்டு கண்டெய்னருக்குமே நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பிஹேவியர் பண்ணிக்கேன். ஸோ மேபி அதுதான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நான் இது ரெண்டையுமே வந்துட்டு நோ ஸ்க்ரோல் கொடுத்துட்டு இது ரெண்டையுமே குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணிட்டு இங்கே மெயின் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மெயின் அப்படிங்கிறத வந்துட்டு ஒட்டோ லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணுறேன். லேஅவுட்டில் வந்துட்டு எப்படி ஒட்டோ லேஅவுட், ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி அந்த பழைய டிசைன்லேயே வைக்கேன். வச்சுட்டு இங்கே வர மாதிரி போட்டுட்டோம். இப்போ திரும்ப ரீசெட் பண்ணுறோம்ப்பா. இப்போ போய் பார்ப்போம். இப்போ இந்த மெயினுக்கு வந்துட்டு ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு வெர்டிக்கல். ஓகே, ஸோ ஸ்க்ரோல் பார் இருந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ணல. நான் ப்ரீவியஸாக சொல்லி தந்த மாதிரி தான் இந்த ரெண்டு மெயினான கண்டென்ட்டையும் என்ன செஞ்சு ஒரு மெயினுங்கிற ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அதை சிம்பிளாக ஒட்டோ லேஅவுட் பண்ணிக்கேன். ஒட்டோ லேஅவுட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் தானே, அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மரம் வந்துட்டு இந்த மெயின் கண்டெய்னருக்கு ஓவர்ஃப்ளோவில் வெர்டிகுலேட் பண்ணிக்கேன். அவ்வளோதான். ஸோ இது எட் ஆகிட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்களால் நோட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ரீவியஸ் டிசைனுக்கும் எந்த டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இவருக்கு அந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட் இருக்கும் தானே, யூஐக்கு தேவையான மாஸ்டர் ப்ராம்ப்ட் எங்களுக்கு எங்கே இதில் இப்போ ஐடென்டிட்டி அதெல்லாம் தேவையில்ல, டைப்போகிராஃபி, கம்பெனி பட்டன், கார்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்ல. ஓகே, இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், ஓல்ட் ஸ்க்ரீன் லேஅவுட் டிஸ்கிரிப்ஷன். இல்லை ஸ்க்ரீன் 1 ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், login screen, register home, product list screen, product detail. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஸ்க்ரீனில் வந்துட்டு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் இருக்கு. ஓகேவா, அடுத்தது எடிட் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் இதுவும் இருக்கு. ஓவரால் டிசைனிங் ரூல் அதுவும் இருக்கு. ஆனாலும் நம்மளோட கூகுள் ஸ்டிச் என்ன செஞ்சிருக்கு, நமக்கு அதை தரல. ஓகேவா, ஸோ இப்படி தான் இப்படியே வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஏர்லியாகவே இதை ஃபைன் பண்ணணும். இந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட்லாம் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட மொத்தம் 12 ஸ்க்ரீன் சொல்லிங்க. ஆனால் ஏஐ வந்துட்டு ஒரே டைமில் நமக்கு தந்த ஸ்க்ரீன் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 மொத்தம் 8 ஸ்க்ரீன் ஒரே டைமில் தந்தி. இதுக்கு என்ன அர்த்தம், மிச்சம் இருக்கிற 4 ஸ்க்ரீனை வந்துட்டு ஏஐ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணலைன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏஐ கிட்ட கேட்க வேண்டிய ப்ராம்ப்ட் என்னன்னு சொன்னால், ஒரே டைமில் எல்லா ஸ்க்ரீனையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணாமல், அதாவது டிசைன் பண்ணாமல், இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு அதாவது 1 ஸ்க்ரீன் முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்க்ரீன், அது முடிஞ்சோன்னா அடுத்தது, நெக்ஸ்ட் அந்த மாதிரி இப்படி ப்ராம்ப்டை கேளுங்க. ஓகே, நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவை. நான் இங்கே கேட்ட இதே ப்ராம்ப்டை, ஓகேவா, ஸோ நான் இங்கே இருக்கிற ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணலாம். ஓகே,
இந்த ப்ராம்ப்ட்லேயே கீழுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்க்ரீன் தான் எனக்கு வேணும். அதுக்கு பிறகு சேம் ஸ்டைல் எந்த ஒரு அந்த டிசைனிங் கன்சிஸ்டியை மீறாமல் எனக்கு அடுத்த ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வரும். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஐடியாவை நான் தந்துட்டேன். இப்போ இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும். மெதுவாக செய்யணும். இந்த ஏஐயோட ஒர்க் ஃப்ளோ, ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். இந்த மாதிரி டிசைன் தரது, இனி கோட் பண்ணுறதெல்லாம், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஒரு சில இஷ்யூஸும் இருக்கும். நம்ம அதை வந்துட்டு நான் அடுத்த ஃப்ரண்ட் அண்ட் இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த க்ரியேட் பண்ணுற டைமில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்காக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் எடுக்கணும், அந்த ப்ராம்ப்டை வச்சு எப்படி நம்ம ஃபிக்மா டிசைனில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதாவது யூஐ டிசைன் பண்ணிவிட்டு ஃபிக்மாவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஃபிக்மாவோட பேசிக்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய ப்ரொஜெக்டை பண்ணுங்கள். ஏதாவது கொஷன் இல்லை சரி டவுட், இல்லை உங்களுக்கு எது சரி ஒர்க் பண்ணலை அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இதை வச்சு எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் அடுத்தது பார்ப்போம்.